அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ரோல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 250 கிராம் மைதா மாவு போட்டு 250 கிராம் கோதுமை மாவு 150 கிராம் ரவை போட்டு தேவையான அளவு உப்பு ஜீனி போட்டு நல்ல மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல கடாய் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஆனியன் போட்டு வதக்கிக்கணும். முக்கியமான விஷயம், எண்ணெய் கூட ஊற்றவே கூடாது. 1.5 ஸ்பூன் போட்டு எல்லாம் வதக்கிடலாம். என்னம்மா 1.5 ஸ்பூன் போட்டு எல்லாம் வதக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே கம்மியாக எண்ணெய் ஊற்றி சமைக்கிறது தான். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அப்புறமா குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடணும். கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்ல சுருள வதக்கிடணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். பீட்ரூட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் பீட்ரூட் நம்ம சாப்பாடில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். நார்மலாக கடையில் விற்கிற 10 ரூபா பாக்கெட் தவிர 1 பாக்கெட் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி வதக்கிட்டு அதை நம்ம மூடி வச்சிடணும். எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா நான் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் 4-5 முட்டை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. முட்டை ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுடணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். நான் வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா. அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா போட்டு கிளறி விட்டு ஆற விட்டுடணும். இப்போ நம்ம மாவை ரவுண்ட் போட்டுட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம அதில் ஸ்டஃபிங் வைக்கணும். சைடில் வச்சுட்டு அதை நம்ம அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா 2 நம்ம ரோல் பண்ணிக்கலாம். 2 ரோல் பண்ணி வச்சிடலாம். நான் 4 ஸ்பூன் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயை ஃபுல்லாக போட்டு அப்படியே உள்ளார போட்டு பொரிச்சு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை இந்த சைடும் அந்த சைடும் பொரிச்சு எடுத்தால் போதும். இதோ சுட சுட சுவையான டேஸ்டியான நல்ல ஹெல்தியான ஆயில் கம்மியாக எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மயோனஸ் கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நம்ம சும்மா வெங்காயம் போட்டு முட்டை உடைச்சி அதை தலையில் ஊற்றி செய்யாமல் உருளைக்கிழங்கு போட்டு கோஸ் போட்டு பீட்ரூட் போட்டு நல்லா ஹெல்த்தியாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ஆயில் கம்மியாக இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ஹெல்த்துக்கு எதுவும் ஆகாது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.